நெக்ஸ்ட் ஜென் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயக்குமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் சூரியன் வரும் காலகட்டம், அதாவது ரிஷபத்தில் சூரியன் வருகின்றன. உலகில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. கலை நாட்டங்கள் அதிகரிக்க வாய்ப்புண்டு. மக்களிடம் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுகின்றன. இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் நடக்கின்றன. குரு பயிற்சி ஹம்சம் பஞ்சயோகா சொல்லுவோம், ஹம்ச யோகா அந்த அம்சத்திலையும் வருகின்றன. அப்போ ஹம்ச யோகம்ங்கிறது மிகப்பெரிய யோகத்தில் ஒன்று. அப்போ ஒரு நிறைய ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறாங்க. அதில் உங்கள் ராசி எதுன்னு அதையும் பார்த்துருவோம். இந்த நேரத்தில் செல்வ செழிப்பு, பொருளாதாரம், நகையின் விலையேற்றங்கள், உலக போர் மாற்றங்கள் இப்போ குறைகிறது. அரசியல் நிகழ்வுகள் பல மாறுதல்கள் கண்கூடாக பார்த்துட்ருக்கோம். அப்போ இதோட ராகு கேதுக்குள் இந்த அடைபட்ட மாதத்தில் பயணிக்கிறோம். பொதுவாக ராகு கேது அத்தனை கிரகம் அடைபட்டிருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்க? செல்வம் சேருமா சேராதா? கடனில் இருந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுமா? மனநோய், மன நெருக்கடியிலிருந்து மீண்டு வர வாய்ப்புகள் என்ன? உடல்நிலைகள், கல்வி கற்கும் மாணவர்கள் தாங்க. மாணவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் எடுத்தால் என்ன வளர்ச்சியாக இருக்கும், எதுங்க எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த காலத்தில் எல்லோரும் ஒரே துறையை நோக்கி போகிறாங்க. ஆனால் அவங்க ஜாதத்தில் கவர்மெண்ட் ஜாபா, ப்ரைவேட்டாக, தனியார் துறையா, அதையும் பார்த்துருவோம். அப்போ ஒவ்வொரு ராசி அடிப்பிலும் அவங்களுக்கு இந்த வசியம் இருக்கும், இந்த துறைகள், இந்த இதெல்லாம் அதை பற்றி பேச போகிறோம். மிகப்பெரியது சார். வெளிநாடா உள்நாடா இப்போ சொல்லிடுங்க சார். உலக அளவில் பல மாறுதல் இருக்குது. இப்போயும் சொல்கிறேன், நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போக சொல்லியிருக்கேன். ஏன்னா உலக அளவில் பிரச்சனை இருக்கும்போது அங்கே போய் நீங்கள் அறுவடை செய்ய முடியும். அப்போ உங்கள் ராசி என்ன சொல்லிடுது? ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பலாபலன் கோச்சாரத்தில் மாறுகின்ற இந்த மாதம் மிக மிக முக்கியமான மாதத்தில் ஒன்று. சுபகாரியங்கள் பலது இருக்குது. அக்னி நட்சத்திரத்தை தாண்டியவுடன் உலகில் பல மாறுதல் ஏற்படுகின்றன. அதை பற்றி தெளிவாக பார்த்துருவோம். வெற்றி வகை சூட ரெடியாக இருங்க. உங்களுக்கு தான். மிதுன ராசி அன்பர்களே, குடும்பத்துக்கு ஒரு மிதுனம் இருந்தால் குடும்பம் குதூகலமாக இருக்கக்கூடியது. மிதுனம் இருக்குது மேடம், கலகலப்புக்கு பஞ்சம் இல்லை. முக்கிய முடிவுகள் எடுப்பதில் அந்த தூதர்கள் மாதிரி அப்படி இணைத்து வைக்கிறதில் பாண்டிங்க்கு இந்த ராசி பெஸ்ட்டாக இருக்கும். ஸ்டேஜ் அப்பியரன்ஸ், கலைத்துறை ஆர்வம் அதிகமாக இருக்கும். இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல பெட் அனிமல்ஸ், அதாவது பூனை, குருவி, நாய், இந்த மாதிரி எந்த ஒரு உயிரினங்களும் இவங்களை நோக்கி வசீரிக்கும். இது பிரபஞ்ச ராசியை தத்துவங்க. இந்த நேரத்தில் நம்ம மிகப்பெரிய பேச வேண்டிய பேசுபொருளாக இருக்கின்றதுன்னா, உங்கள் ராசியில் இருக்க குரு பகவான் மாற்றம் அடைகிறது இந்த வைகாசியில். இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு பல முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய மாதமும் உண்டு. நிறைய நல்ல விஷயம் இருக்குது, ஒரு சில கவனமாக இருக்குது, அதையும் பேசணும். ஏன்னா உடச்சி பேசிட்டா தெளிவாக இருந்துக்குவீங்க. முதல்ல நான் சொல்ல வேண்டிய விஷயம் செல்வ கடாட்சம் சம்பந்தப்பட்ட விஷயம். சார், உங்களுக்கு பண வருவாய் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உங்களுக்கு பணம் வருகின்ற காலகட்டம் இருக்குவதால் ஏதோ ஒரு வகையில் சொத்து ரீதியாக கடன் தேவைப்பட்டால் வாங்கிக்கங்க. உள்ள ஒரு சில பொருளை விற்று நிறைய பேர் பென்ஷன் பணம் ரிட்டையர்ட் ஆகி அந்த பணத்தை விஆர்எஸ் வாங்க போகிறேன்னு சொன்னது. இது மாதிரி நிறைய பேர் பூர்வீக சொத்து பிரித்தது. பண வருவாய் உண்டு. அந்த பணத்தை தற்காக்க வேண்டியது, சரியான முதலீடுகள் செய்வது. இந்த ராசிக்கு இப்போ மனசு ஃபுல்லும் வீடு, வண்டி, வாகனங்கள் சிந்தனை வந்து கொண்டே இருக்கின்றன. பொதுவாக பணம் வந்தோடனே ஃபஸ்ட்டு முதலீடு செய்வது கரெக்டாக பார்த்து பண்ணிக்கங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சார், முதல்ல இந்த ராசிக்கு இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாகனத்தை பற்றி கேட்குறாங்க. வண்டி வாகனத்தில் ஜாதக ரீதியாக பார்த்து எந்த வரிசையில் எண் செட் ஆகும், எந்த நிறங்கள் செட் ஆகும். பொதுவாகவே 4ஆம் இடத்தை வைத்து கணித்து விடலாம். நான் சொல்லும்போது ஒருத்தருக்கு சொன்னேன், லக்னம் வேறு, உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி 2 சனி சம்மந்தப்பட்டு இருப்பதால் டஸ்டர் வாங்குங்கன்னு. அது 7ஓட லிங்க் நிசான்னு வரும்போது அவங்க சொல்கிறாங்க மனைவி பேரில் இருக்க வண்டியை தான் வாங்கணுன்னாங்க. அப்போ இது மாதிரி பார்க்கலாம். செவ்வாய் தத்துவம் அதிகமாக பட்டோ இல்லை கேதுவின் தத்துவம் அதிகமாக இருந்த 4ஆம் வீட்டுக்கு சம்மந்தப்படும் காலகட்டத்தில் நம்ம வாங்க வேண்டிய சுசிக்காக இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு பிராண்டுக்கும் இருக்குங்க. 3ஆம் இடம் சம்மந்தம் இல்லாமல் கியா வாங்க முடியாது. புரியுதுங்களா? இது மாதிரி பார்த்து வாங்கிக்கங்க. ரொம்ப இதாக இருந்தால் முக்கியம். நம்ம விஷயத்துக்கு போகும். சார், திருமணம் இருக்கா இல்லையா? இருமணம் இணைகின்ற நிகழ்வு இப்பொழுது இரு ஸ்டேட்டஸ் இணையும் நிகழ்வாக மாறும் காலகட்டத்தில் கவனம் கவனம் கவனம். சார், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் பாதகமாக இருக்குது. திருமணத்தில் கவனமாக பண்ண வேண்டிய காலகட்டம். இந்த சூழ்நிலையில் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்களே, ஃபஸ்ட்டு ஜாதக ரீதியாக ஒத்து வருகிறதா? ஜாதகம் 10 பொருத்தத்தை தாண்டி பல பொருத்தம் பார்க்க வேண்டியது வந்தாச்சு. செவ்வாய், ராகு, கேதுகள் 6ஆம் இடத்தின் தன்மையை நோக்கி வலு பெற்றிருந்தால் 12ஆம் இடம் எப்படி இருக்குது? அந்யுன்யம் தாம்பத்தியம் இல்லாமல் திருமண பொருத்தம் போடக்கூடாதுங்க. ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடம் இல்லை என்றால் திருமணம் இப்பொழுது அமையாது. 12ஆம் இடம் இல்லாமல் திருமணம் நிலைக்காது. அதான் நாங்கள் 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது உடல் வலிமை,
சொத்து சுகங்கள், கல்வி, படிக்காத பையனுக்கு பொண்ணு கிடைக்குதா? சொந்த பந்தம் இல்லாத பொண்ணு கிடைக்குதப்போ நிறைய ஏழ்மை இருக்குங்க, படிக்காத மாதிரி இருக்கு, கொஞ்சம் ஆவரேஜாக படித்து சம்பளம் கம்மியாக இருக்குது, ஒரு வீட்டில் சொத்து சுகம் இல்லாமல் வண்டி வாகனம் இல்லாதவங்களுக்கு திருமணம் 35-45 நாள் ஆலையே ஆண் பெண் இருவர் இருக்குது. இப்போ சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? 12ஆம் இடம் தாம்பத்திய சுகம் இல்லாமல் திருமணம் டைவர்ஸ் வரைக்கும் போகிறது. இப்போ அடுத்தது சார் வேலையில் முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய வேலை உண்டு, வேலையில் கவனமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ரெசெஷன் வருகின்ற காலகட்டமாக இருக்கின்றன. உலகளவில் வேலை வாய்ப்புகள் பல பேருக்கு போகும் காலகட்டத்தில் உங்கள் வேலை தக்க வைத்துக்கொள்ள மிகப்பெரிய உங்களை வேலை ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும். சரியாக பயன்படுத்திக்கிட்டு வேலை தக்க வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல ஃபண்டிங் இருக்கா, ப்ராஜெக்ட் இருக்கா, கம்பெனி நிலைமை நல்லா இருக்கா, ஒரு 2 வருஷம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டால் கம்பெனி சரியாக அமர முடியுமா என்ற ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டு நீங்கள் அந்த கம்பெனியில் இருக்க வேண்டிய சூழ்நிலையை முடிவு செஞ்சுக்கோங்க. நிறைய பேர் சொன்னார், ஸோ 1 இயர் தான் எனக்கு ஃபண்டிங் எக்ஸ்டென்ஷனில் டக்குன்னு வேறு கம்பெனி மாறுங்கன்ட்டோம். அப்பொழுது உங்களுக்கு வருகின்ற செப்டம்பர் மாத நெருக்கத்தில் ரிசெஷன் வர வாய்ப்பு இருப்பதால் கவனம். அடுத்து திருமணத்தை பற்றி பேசிட்டோம். காதல் கைகூடும் நிறைய பேர்த்துக்கு வாய்ப்பு இருக்குன்ற பொருத்தங்கள் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு அதை கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியது. சார் பூர்வீக சொத்து யோகம் உண்டு, அதை பார்க்கணும். இப்போ பிஸ்னஸ் யோகம் இருக்கா, பிஸ்னஸில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய காலகட்டம் வந்திருக்கின்றன, பிஸ்னஸ் செய்யலாம். ஆனால் லாபத்தை குறைத்து, கொஞ்சம் லாபம் இருக்குன்னா 100 ரூபாய்க்கு பதிலாக 98 ரூபா அப்படி போட்டு லாபத்தை குறைத்து மக்களை அதிகரித்து சம்பாதிக்க வேண்டிய காலகட்டம். இது மிகப்பெரிய முடியாது. நிறைய பேர் கலைத்துறை கிடைக்குமா, சினிமா கிடைக்குமா, குலதெய்வம் கிடைக்குமா எண்ணங்கள் இருக்குது, அதை கிடைக்க வாய்ப்புகள் என்ன. மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம், மாணவர்கள் என்ன கல்வி எடுத்தால் மேன்மை. சார் உங்களுக்கு கல்வி சம்மந்தமாக டிசிஷன் கரெக்டாக எடுத்துக்கங்க. பையனுக்கு என்ன தொழில் அம்சம் இருக்குது, லைஃப்பில் எது போவான், அவனுக்கு பிடிச்சது என்ன, அவனுக்கு சாதிக்கக்கூடிய விஷயம் என்ன, ஜோதிடமாக அவன் பார்த்துட்டு எல்லாத்துக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் செட் ஆகாது தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலையும் செட் ஆகாது. அப்போ இவனுக்கு கிடைக்க வாய்ப்பு என்னென்னு பார்த்து போட்டுக்கோங்க. மிகப்பெரியது. கல்வியில் இவன் சரியாக எடுத்துவிட்டால் தலை நிமிர்வான், இல்லை என்றால் பிற்காலத்தில் பொருளாதாரத்தில் தலை குனிந்திருக்க வேண்டிய சூழல். அப்போ இவன் ஜாதகம் சொல்லும் தொழில் எடுத்தால் இவன் வாழ்க்கை சாதகமாக மாறுகின்றன. இது மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.